பார்த்தீங்கன்னா பாட்டனி 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனியில் சாப்டர் 5 யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் மார்ஃபாலஜி அண்டு டாக்ஸானமி ஆஃப் ஆஞ்சியோஸ்போம். ஓகேங்களா, அது தமிழில் தாவர புற அமைப்பியல் மற்றும் மூடு விதை தாவரங்களின் வகைப்பாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக் பாட்டனி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டாக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல், சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறது குழும பரிணாம வகைப்பாட்டியல் அப்படிங்கிறத நம்ம பிடிக்கிறோம். குழும பரிணாம வகைப்பாட்டியல் தான் சிஸ்டமேட்டிக். அதில் பாட்னியில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் பிளான்ட்ஸ் ஆர் ப்ரைம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் இன் த யூனிவர்ஸ். இந்த பூமியில் தாவரங்கள் தான் மிகவும் முதன்மையான ஒரு துணை பொருளாக யாருக்கு இருக்குது அப்படின்னா மனிதனுக்கு இருக்குது. ஹியூமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் கம்பேனியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ பிளான்ட்ஸ் ஆர் சோர்ஸ் ஆஃப், நம்ம பிளான்ட்ஸ்லாம் எதுக்காக, நம்ம பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிங்க. சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு என்ன பண்ண போகிறோம், சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. பிளான்ட்ஸ் வந்து நம்ம என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்ன அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம என்னென்னலாம் நம்ம வந்து கிடைக்கிது சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று வந்து பார்த்தா எனர்ஜி ஆற்றல் பெறுறோம், ஷெல்டர் தங்குமிடம் கிடைக்கிது, கிளாத்திங் காட்டன்லாம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆடைகள் அதை நம்ம பிளான்ட்லேருந்து நம்ம பெறுறோம், ட்ரக்ஸ் சில மருந்துகள் தாவரங்கள்லேருந்து பெறுகிறோம், பீவரேஜஸ் நொதி பொருட்கள் அதை நம்ம தாவரத்துலேருந்து பெறுகிறோம், முக்கியமாக நம்ம உயிர் வாழக்கூடிய ஆக்சிஜன் நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் அப்படின்னா பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம பெறுகிறோம். அண்டு ஆஸ்தட்டிக் என்விரான்மெண்ட், ஆஸ்தட்டிக் அப்படின்னா ஒரு அழகுணர்வு. நம்ம வீட்டில் நிறைய பூச்செடிகள்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் பிளான்ட் தானே, அதெல்லாம் வந்து ஒரு அழகுணர்வை நமக்கு கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம அப்டைன் பண்ணுறோம் பிளான்ட்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த ஹியூமன் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு த லிவிங் ஆர்கானிசம் அலோன். அதாவது மனிதன் வந்து பார்த்திங்கன்னா உயிரினங்களை மட்டும் வகைப்படுத்துவதோடு நிற்கலை. வகைப்பாடுங்கிறது மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அந்த வகைப்பாடு, வகைப்படுத்துதல், கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் பீயிங் லேர்ன் டு ஐடென்டிஃபை, அவன் வந்து கற்கிறான், அடையாளம் காட்டுறான். அடையாளம் எப்படி காட்டுறது அப்படிங்கிறத கற்கிறான். டிஸ்கிரைப் அதை வந்து வகைப்படுத்தலாம். நேம் அதுக்கு ஒரு பேரை கொடுக்குறான். அண்டு கிளாசிஃபை ஃபுட்டு. ஓகேங்களா, கிளாசிஃபை ஃபுட் நம்ம எதை சொல்லுவோம், ஸோ கிளாசிஃபை ஃபுட்டு நம்ம வந்து பிறக்கும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிட்றோம், எந்தெந்த ஃபுட்டு நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுறோம். அதேமாதிரி ட்ரெஸ்ஸஸும் நம்ம வந்து என்ன செய்கிறோம், கிளாசிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, அதே போல் புக்ஸு நமக்கு எந்த புக்ஸு பிடிக்கும் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுறோம். அதே போல் நமக்கு எந்த கேம்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கிளாசிஃபை பண்ணுறோம். அதே போல் நமக்கு எந்த வாகனம், வண்டி, ஸ்கூட்டர் பிடிக்குமா, பைக் பிடிக்குமா, அந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி செட் பைக்கு பிடிக்குமா, பல்சர் பைக் பிடிக்குமா, இல்லை கார்னால் காரில் எது அப்படிங்கிறது வி ஷுட் லேர்ன். ஓகேங்களா, அண்ட் அதர் ஆப்ஜெக்ட் தட் தே கம் அக்ராஸ் இன் த லைஃப். அப்போ நம்ம வந்து உயிரினங்களை மட்டும் வகைப்படுத்துவதோடு நிற்கலை, வி ஆல்சோ கிளாசிஃபை எவ்ரிதிங் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி ஹியூமன் பீயிங் தஸ் இஸ் த டாக்ஸானமிஸ் ஃப்ரம் த என்ன கொடுறாங்க, கிரிடில் டு த கிரேவ். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் வந்து உயிரினங்களை மட்டும் கிடையாது, மற்ற எல்லா பொருட்களையும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம வகைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். டாக்ஸானமி ஹேஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டாக்ஸானமி ஹேஸ் விட்னஸ்டு வேரியஸ் ஃபேஸஸ் இன் இட் இஸ் இயர்லி ஹிஸ்டரி டு த ப்ரெசன்ட் டே. அது மாடரைசேஷன், அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து முற்காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் டாக்ஸானமிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல என்னது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மாடர்னைசேஷன் இன்னும் நவீனமயம் ஆகிருக்கு. த நீட் ஃபார் நாலேஜ் ஆன் பிளான்ட்ஸ் ஹேட் பீன் ரியலைஸ்டு சின்ஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். எ மேன் ஸ்டார்டட் யூட்டிலைசிங் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட்டு. ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்களை எதுக்காக பயன்படுத்துகிறான் அப்படின்னா தாவரத்திலேருந்து வரக்கூடிய உணவுப் பொருள் ஃபுட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறான். ஷெல்டரு அண்டு க்யூரேட்டிவ் ஏஜென்ட் ஃபார் த எயில்மெண்ட்ஸ். க்யூரேட்டிவ் ஏஜென்ட் க்யூர் பண்ணுறது. இப்போ நிறைய மூலிகை தாவரங்கள்லாம் இருக்குது, அந்த மூலிகை தாவரங்கள்லேருந்து நம்ம நோய்களை குணப்படுத்திக்கலாம்.
இப்போ துளசின்னு எடுத்துக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சதே நான் சொல்கிறேன். அது வந்து சளி, காய்ச்சல் இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு என்னது ஒரு ஒன் ஆஃப் த என்னது ஒரு மெடிசினேட்டட் பிளான்ட். அதான் க்யூரேட்டிவ் ஏஜெண்ட்டாக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் தாவரத்தை. அடுத்த பேராக பாருங்கள். தியோபெரட்டஸ் இந்த இயர் ஆஃப் 372 to 287 BC. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், இயேசு பிறப்பதற்கு முன்பு அந்த இயரை கொடுத்துருக்காங்க. ஸோ த கிரீக் என்னது, இவர் வந்து பார்த்தா கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிலாசபர் அப்படின்னா ஒரு தத்துவ ஞானி. ஃபிலாசபர்னா என்ன, யாரு, ஒரு தத்துவ ஞானி. ஹி இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் த பாட்டனி. இவர் தான் தாவரவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அப்போ 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பாட்னின்னு கேட்டாங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிங்க தியோபெரட்டஸ். ஓகேங்களா. ஹி நேம்டு அண்ட் டிஸ்கிரைப்டு சம் 500 பிளான்ஸ் இன் ஹிஸ் என்னது டி ஹிஸ்டோரியா பிளான்டாரம். அவர் எழுதின புக்கு பேர் தான் த ஹிஸ்டோரியா பிளான்டாரம். முக்கியமான ஒரு 1 மார்க் இது. அவர் எத்தனை பிளான்ஸை வந்து அவர் வந்து வகைப்படுத்தியிருக்காரு, பேர் வச்சிருக்காரு அப்படின்னா 500. லேட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியோஸ்கோரைட்ஸ் இந்த இயர் ஆஃப் 62 to 127 AD. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிசிசியனா டாக்டர். ஓகேங்களா. இவர் ஒரு மருத்துவர். டிஸ்கிரைப்டு அண்டு இல்லுஸ்ட்ரேட்டட் இன் திஸ் ஃபேமஸ் அதாவது மெட்டீரியா மெடிக்கா. அவர் எழுதின புக்கு பேர் என்னது, மெட்டீரியா மெடிக்கா. அண்டு டிஸ்கிரைப்டு அபவுட் அதில் எத்தனை தாவரத்தை அவர் வந்து நேம் வச்சு வகைப்படுத்தியிருக்காரு, விளக்கியிருக்காரு அப்படின்னா 600 மெடிசினல் பிளான்ஸை மட்டும், மருத்துவ உபயோகமுள்ள தாவரங்களை அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா வகைப்படுத்தியிருக்காரு. ஃப்ரம் 16th century ஆன்வர்ட்ஸ், அதாவது 16ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து யூரோப் ஹேஸ் விட்னஸ்டு த மேஜர் டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டாக்ஸானமி. அதாவது 16ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூரோப் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டை வந்து வகைப்படுத்துறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அவங்க அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து வகைப்படுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்குது. எப்போ 16ஆம் நூற்றாண்டுலேருந்து. சம் ஆஃப் த கீ கான்ட்ரிபியூட்டர்ஸ் இன்க்ளூடு யாரெல்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கேட்பாங்க, அதை நோட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டோட பேர் ஆண்ட்ரியா கேசில்பியனோ. செகண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ரே. 3வது சயின்டிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோனி ஃபோர்ட். 4வது சயின்டிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்கின். 5வது சயின்டிஸ்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்பர்ட் பாகின் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16th centuryயில் அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன் ஆஃப் த யூரோப் கண்ட்ரியில் ஒன் ஆஃப் த சயின்டிஸ்டாக இருக்காங்க. இவங்கெல்லாம் டாக்ஸானமிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 1 மார்க்கு லின்னேயஸ். அவர் எழுதின புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம். அவர் எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1853. இது 1 மார்க்குப்பா. லேய்டு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் த பைனாமியல் நாமன்கிளேச்சர். வாட் டு யூ மீன் பைனாமியல் நாமன்கிளேச்சர்? பைனா டூ இரு சொல் பெயரிடும் முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேங்களா. அந்த அவர் எழுதின புக்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம் அப்படிங்கிறது தெரியணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். டாக்ஸானமி இஸ் நோ மோர் என்னது கிளாசிக்கல் மார்ஃபாலஜி பேஸ்டு ஆன் த டிசிப்ளின் பட் இட் பிகேம் டைனமிக் அண்டு டிரான்ஸ்டிசிப்ளினரி சப்ஜெக்ட். அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது டாக்ஸானமி அப்படிங்கிறது ஒரு தாவரத்தினுடைய வெளிப்புற அமைப்பை மட்டும்தான், மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸை மட்டும்தான் இது பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் யூஸ் மெனி பிரான்ச்சஸ் ஆஃப் பாட்டனி. அதாவது உங்களுக்கு தாவரத்தை மட்டும் வகைப்படுத்துவது கிடையாது, அது மற்ற ஃபீல்டோடு சேர்ந்துருக்கு. எது டாக்ஸானமி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீல்டு அண்டர்லைன் பண்ணிங்க. செல் பயாலஜி, செல்லை பற்றி படிக்கிற பயாலஜி, ஒரு உயிரியல், செல் உயிரியல்னு சொல்லுவோம். ஒரு செல்லில் என்னென்ன காம்பவுண்டெலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிப்போம். அடுத்தது ஃபிசியாலஜி, உடற்செயலியல், அந்த ஃபீல்டோட இந்த டாக்ஸானமி ஜாயிண்ட் ஆகிருக்கு. பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல், ஈக்காலஜி, சூழ்நிலையியல், ஃபார்மகாலஜி, மெடிசினேட்டட் பிளான்ட் அண்ட் ஆல்சோ மாடர்ன் பயோடெக்னாலஜி, நவீன உயிர் தொழில்நுட்பவியல். இதில் எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்ஸானமி வகைப்பாட்டியல் அப்படிங்கிறது
இன்வால்வ் ஆகிருக்கு, அப்புறம் மாலிகுலர் பயாலஜியில் இன்வால்வ் ஆகிருக்கு, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டாக்ஸானமி அப்படிங்கிறது உங்களுக்கு தனி ஃபீல்டாக இருந்திருக்கு. இப்போ வந்து மற்ற ஃபீல்டோடு சேர்ந்துருக்கு. ஏன்னா இந்த மற்ற ஃபீல்டு படிக்கும்பொழுது நீங்கள் டாக்ஸானமி கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஃபார் த சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் ஈகோ ரெஸ்டோரேஷன். நல்லா தெரிஞ்சுங்க, பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது எதை புரிஞ்சுவதற்கு பயன்படுது இந்த டாக்ஸானமி வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி. என்னென்ன வகையான தாவரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். டைவர்சிட்டினா டிஃபரன்சஸ், பயோனா லிவிங். இங்கே நம்ம பிளான்ஸை படிக்கிறதுனால என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இது டாக்ஸானமி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப். அந்த பிளான்ட் நமக்கு அதிக அளவில் இருக்கும்பொழுது அங்கே என்னென்ன வகையான விலங்குகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட், வன பாதுகாப்பு, வன மேலாண்மைன்னு நம்ம சொல்லுவோம். அதை ஃபாரஸ்ட்டை நம்ம எப்படி வந்து பாதுகாக்கலாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நேச்சுரல்ஸ், அங்கே என்னென்ன இயற்கையான வளங்கள் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து தலைமுறைகளாக பயன்படுத்தலாம். சஸ்டைனபிள், அதான் அந்த வார்த்தை முக்கியம். நீடித்த நிலையான பயன்பாடு. நம்ம இருக்கணும், நம்ம மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அப்படியே அழிச்சிடக்கூடாது. நமக்கு அப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கணும். பாதுகாத்தா மட்டும் போதாது, அதோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதான் பிளான்ட். என்னது? பிளான்ட்ஸ் அண்ட் ஈகோ ரெஸ்டோரேஷன். ரெஸ்டோரேஷனை மறுவாழ்வு. அந்த பிளான்ட்ஸ் அங்கேருந்து வரக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம அழிக்காமல் எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது இந்த டாக்ஸானமி படித்தோம்னா ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5.1ல் டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ். டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ். ஸோ டாக்ஸானமினா என்ன அதான் இங்கே கொடுத்துருக்கேன். டாக்ஸானமினா என்ன, நெக்ஸ்ட்டு அதோடைய சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டாக்ஸானமி அப்படின்னா என்ன, தமிழ் எழுதிங்க. வகைப்பாட்டியலும். சிஸ்டமேட்டிக்ஸ் என்ன சொன்னேன்? குழு முப்பரிணாம வகைப்பாட்டியலும். குழு முப்பரிணாம வகைப்பாட்டியலும். வகைப்பாட்டியலும் குழும பரிணாம வகைப்பாட்டியலும். குழும பரிணாமம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ். இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ லிசன், த வேர்டு டாக்ஸானமி இஸ் derived from. டாக்ஸானமி இந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிரீக் வேர்டு. ஓகேங்களா? கிரேக்க மொழி. அது டாக்ஸிஸ். டாக்ஸிஸ்னால் என்ன அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட், தமிழில் வரிசைப்படுத்துதல். அண்டு நோமஸ். நோமஸ் அப்படின்னா என்னென்னா ரூல்ஸ் ஆர் லா, விதிகளை வைத்து தாவரங்களை வரிசைப்படுத்துவதற்கு பேர் தான் டாக்ஸானமி. ஓகேங்களா? விதிகளை வைத்து தாவரங்களை வரிசைப்படுத்துவதற்கு பேர் தான் அது டாக்ஸானமி. ஓகே, ஸோ வாட் இஸ் டாக்ஸானமி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்போ டாக்ஸானமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த வேர்ட் டாக்ஸானமி இஸ் derived from Greek word. டாக்ஸிஸ்னா அரேஞ்ச்மெண்ட் நான் சொல்லிட்டேன், வரிசைப்படுத்துதல். த நெக்ஸ்ட் நோமிஸ்னா என்னன்னா ரூல்ஸ் ஆர் லா, விதிகளை வைத்து தாவரங்களை வகைப்படுத்துவது தான் டாக்ஸானமி. 2 மார்க் இதோட ஓவர். நெக்ஸ்ட் பாருங்க, டாக்ஸானமி இஸ் டிஃபைன்ட் அஸ். எப்படி நம்ம வந்து அது வரையறுக்கணும் அப்படின்னா த சயின்ஸ் டீலிங் வித் த ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது வந்து ஒரு அறிவியல். இது என்ன செய்யுது? dealing with the study of classification including the bases, principles, rules and procedure. ஒரு அறிவியலின் ஒரு என்னது ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸானமி. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அடிப்படை கோட்பாடுகளை வைத்தும் சில கொள்கைகளை வைத்தும் சில செய்முறைகளை வைத்தும் நம்ம வந்து தாவரங்களை பிரிக்கிறோம், வகைப்படுத்துகிறோம். அதான் டாக்ஸானமி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நீங்கள் 3 மார்க்கில் எழுதுனா நீங்கள் வந்து இந்த வேர்டுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் டிஃபைன்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த பாரா மட்டும் கொடுத்தாலே போதும். டாக்ஸானமி இஸ் டிஃபைன்டு அஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த அப்பாஸ்ட்ரோபி போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கிளியராக எழுதணும் நீங்கள். அடுத்தது சிம்ப்சன் இந்த இயர் ஆஃப் 1961 அவர் என்ன கொடுத்துருக்காரு பாருங்கள். டிஃபைன்டு சிஸ்டமேட்டிக் அஸ். சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன? இப்போ டாக்ஸானமினா என்ன நம்ம படிச்சிட்டோம், வகைப்பாட்டியல்.
ஓகேங்களா. ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இன்க்ளூடிங் த பேசஸ், சில அடிப்படை பிரின்சிபல், சில கோட்பாடுகள், ரூல்ஸ், சில கொள்கைகள், ப்ரொசீஜர், சில செய்முறைகளை வைத்து நம்ம தாவரங்களை வகைப்படுத்தணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி. இப்போ சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு சிம்சன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து வரையறை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கைண்ட் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் த ஆர்கானிசம். இது ஒரு அறிவியல் பூர்வமான டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம், பல்வேறு உயிரினங்களை அது இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம வகைப்படுத்துகிறோம். அண்ட் ஆல் ரிலேஷன்ஷிப் அமாங் தம், ஒரு தாவரத்துக்கு இன்னொரு தாவரத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப் தொடர்பு இருக்குது அதை வச்சு நம்ம வந்து வரையறை பண்ணோம், பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிஸ்டமேட்டிக்ஸ். There are two terms are used in the interchangeable way. They differ from each other. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்டும், அதாவது டாக்ஸானமியும் சிஸ்டமேட்டிக்ஸும் உங்களுக்கு ஒரே வேர்டாக இன்டர்சேஞ்சபிள், ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே டாக்ஸானமி அப்படிங்கிறது கிளாசிஃபிகேஷன், வகைப்படுத்துகிறோம், நாமன்கிளேச்சர், பெயரிடுறோம். சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது டாக்ஸானமி தான், சிஸ்டமேட்டிக்ஸில் டாக்ஸானமி இருக்குது. அண்ட் என்னது பைலோஜெனி. பைலோஜெனினா எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லுவோம். எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அது எந்த உயிரினத்திலிருந்து அது தோன்றி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் 5.2ல் டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி. அந்த டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஃபரன்சஸ் பார்க்கலாம். வகைப்பாட்டியல், இன்னொன்று என்னது குழும பரிணாம வகைப்பாட்டியல். அதாவது டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு டிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் புரியும். ஓகே, அதை நோட் பண்ணிங்க. அதாவது டாக்ஸானமி வகைப்பாட்டியல்னா என்ன? டிசிப்ளின் ஆஃப் கிளாசிஃபையிங் ஆர்கானிசம் இன்டூ டாக்ஸா. டாக்ஸா அப்படிங்கிறது குரூப்பாக பிரிக்கிறோம். உயிரினங்களை பல்வேறு வகைப்பாட்டு படிநிலை அலகுகளான டாக்ஸா தான் ஸ்டெப்ஸு, அதை வச்சு வகைப்படுத்தும் பிரிவுக்கு பேர் தான் ஏன்னா அது டாக்ஸானமி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ கிங்டம், பைலம், ஓகேங்களா, கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு டாக்ஸா. அதை வச்சு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுன்னா டாக்ஸானமி. சிஸ்டமேட்டிக்ஸ் குழும பரிணாம வகைப்பாட்டியெல்லாம் என்ன அப்படின்னா நோட் பண்ணிங்க. இட் இஸ் எ ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பயாலஜி that is study the diversification of species. டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா வேறுபட்ட சிற்றினங்களை பற்றின ஒரு உயிரியல் ஒரு பிரிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸ். அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேறுபட்ட சிற்றினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பரந்த உயிரியல் பிரிவு தான் சிஸ்டமேட்டிக்ஸ். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸோ இட் கவர்ன்ஸ் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங், டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபையிங் அண்ட் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன். இது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா விளக்கமளித்தல், இனங்கண்டறிதல், உயிரினங்களை பதப்படுத்துதல், அதான் ஸ்பெசிமன் ப்ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க, போன்ற செயல்முறைகளை கவனிக்கக்கூடியதுங்கிறாங்க. எது? டாக்ஸானமி. அதே சிஸ்டமேட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் கவர்ன்ஸ் த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. அதை அண்டர்லைன் பண்ணிங்க. எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி and phylogenetic relationship in addition to the taxonomy. in addition to the taxonomy ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதாவது வகைப்பாட்டியலுடன் சேர்த்து பரிணாம வரலாறு, பரிணாமம்னா அது எங்கேருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் எவல்யூஷனரி என்னது ரிலேஷன்ஷிப், பரிணாம வரலாறு அண்டு குழும பரிணாம தொடர்புகளை பற்றி அறியக்கூடிய ஒரு பிரிவு, இட் இஸ் ஒரு பிரான்ச்சஸ். ஓகேங்களா. மூணாவது பாயிண்ட் பாருங்கள். டாக்ஸானமியில் கிளாசிஃபிகேஷனும் நாமன்கிளேச்சரும் சேர்ந்தது தான் டாக்ஸானமி. ஓகேங்களா. என்னது? வகைப்படுத்துதல். எழுதிங்க. கிளாசிஃபிகேஷன் என்னது? வகைப்படுத்துதல். நாமன்கிளேச்சர்னா பெயரிடுதல். இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வகைப்பாட்டியல், டாக்ஸானமி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த சிஸ்டமேட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி ப்ளஸ் என்னது பைலோஜெனி, அதாவது வகைப்படுத்துதல் மற்றும் என்னது குழும பரிணாமம், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா. இது ரெண்டும் சேர்ந்தது தான் சிஸ்டமேட்டிக்ஸ். அதாவது ஒரு உயிரினத்தை வகைப்படுத்தணும்னா அது டாக்ஸானமினும், வகைப்படுத்தி அது பெயர் வச்சோம் அப்படின்னா டாக்ஸானமி. சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். ஒரு பிளான்ட் இருக்குது, அதுக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து வகைப்படுத்தி அதுக்கு வந்து ஒரு பெயர் வர்றோம், அது வந்து டாக்ஸானமி. ஆனால் சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸானமி அதில் இருக்குது ப்ளஸ் பைலோஜெனி, அதோட அந்த பிளான்ட் எந்த மூதாதையிலேருந்து வந்தது,
அதோட ஆன்சிஸ்டர் யார் அதை சொன்னோம் அப்படின்னா அது வந்து சிஸ்டமேட்டிக். அப்போ சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது ஒரு பிரான்ச் ஃபீல்ட் ஆகும். சிஸ்டமேட்டிக்ஸில் ஒரு பார்ட்டு தான் டாக்ஸானமி அப்படிங்கிறதும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி. தமிழ் எழுதிங்க. வகைப்பாட்டியலின் படிநிலைகள். வகைப்பாட்டியலின் படிநிலைகள். ஸோ டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை, அது யார் அறிமுகப்படுத்தினது இந்த வகைப்பாட்டியலுடைய படிநிலைகள் அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். இது அடுத்த 1 மார்க்கு. கரோலஸ் லின்னேயஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல் இன் டிசெண்டிங் ஆர்டர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிங்டம் அப் டு ஸ்பீசிஸ். அதாவது கிங்டத்தில் ஆரம்பித்து அப் டு எது வரைக்கும், சிற்றினம் ஸ்பீசிஸ் வரைக்கும் கீழிறங்கு படிநிலை. நம்ம மாடியிலேருந்து ஸ்டெப்ஸ் இறங்கும்போது ஒன்று ஒன்று கீழே கீழே இறங்குறோம்ல, அதே போல் உங்களுக்கு வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கு பேர் தான் டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி, வகைப்பாட்டியலின் படிநிலைகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீழே இருந்து நம்ம மேலே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் நம்ம என்ன சொல்லுவோம், சிற்றினம். ஸ்பீசிஸ்னால் என்னது, சிற்றினம். அதாவது இது வந்து 7 ரேங்க் ஆர் இன்ட்ரோடியூஸ்டு. ஓகேங்களா? ஈச் ஒன் எண்டு வித் சஃபிக்ஸ். ஒவ்வொரு இதுவும் வந்து பார்த்தா எதோட ஜாயிண்டாக இருக்குன்னா அதோடைய சஃபிக்ஸ் முடிகிறதுல வந்து பார்த்தா சில மாடிஃபைடு இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஜீனஸா, ஃபேமிலியா, ஆர்டரா, டிவிஷனா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் நான் தமிழ் என்ன சொன்னேன், சிற்றினம். ஓகேங்களா? அந்த சிற்றினத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், சிற்றினம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ், அதில் என்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீசிஸ் இதில் ஸ்பீசிஸ் இஸ் த லோவஸ்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸ்பீசிஸ் இஸ் த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோவஸ்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாட்டியலில் கடைசி நிலையில் உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நம்ம சொல்கிறோம். அண்டு ஷோ த ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டி அமாங் த ஆர்கானிசம். அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் உயிரினங்களுடைய ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஹியூமன் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே உள்ள ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும். நம்ம மேமல்ஸில் இருந்தாலும் ஹோமோ செப்பியன்ஸ், செப்பியன்ஸ்னு வரும்பொழுது நம்ம வந்து ஒரே மாதிரியாக தான் இருப்போம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீலியாந்தஸ் ஆனஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ். தீஸ் 2 ஸ்பீசிஸ் டிஃபர் இன் த மார்ஃபாலஜி. வெளிப்புற அமைப்பில் உங்களுக்கு வேறுபட்டு காணப்படும். போத் ஆஃப் தம் ஆர் ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு செடிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் இஸ் த என்ன கொடுத்துருக்காங்க, பெரினியல் ஹெர்பு. பெரினியல் அப்படின்னா பல்பருவ தாவரம், பல வருஷம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிரினங்களில் ஒன்றோடொன்று மிக அதிக அளவு உருவ ஒற்றுமையுடன் காணப்படுபவை சிற்றினங்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இவை வகைப்பாட்டியலின் கடைசி படிநிலை. ஏன்னா கடைசியாக இருக்கும், மேலே வந்து கிங்டம் இருக்கும், கடைசியாக தான் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அதான் எடுத்துக்காட்டு வந்து பார்த்தா ஹீலியாந்தஸ் ஆனுவஸ், ஹீலியாந்தஸ் டியூபரோசம். அதிக அளவு புற அமைப்பு ஒற்றுமை கொண்ட குறுஞ்செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஹெர்ப்ஸ். ஓகே, ஆயினும் இருந்தாலும் சிறிதளவில் வேறுபட்டு காணப்படுகின்றன, லிட்டில் டிஃபரன்சஸ். ஓகே, ஹீலியாந்த டியூபரோசஸ் வந்து பார்த்தோன்னா பலபருவ குறுச்செடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தா ஜீனஸ், தமிழில் பேரினம். அப்போ நிறைய ஸ்பீசிஸ் சேர்ந்தது தான் ஜீனஸ். ஓகேங்களா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்பீசிஸ். நிறைய சிற்றினங்கள் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஜீனஸ்னு கொடுக்குறோம். விச் ஹாவ் சிமிலர் கேரக்டர்ஸ். ஒரே மாதிரியான பண்புகள் இருக்கும். பட் டிஃபர் ஃப்ரம் த ஸ்பீசிஸ் ஆஃப் அனதர் ஜீனஸ். இது மற்ற ஒரு பேரினத்தோடைய ஜீனஸோடைய டிஃபர் ஆகிருக்குங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துங்க ஹீலியாந்தஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ட்ரைடாக்ஸ். அப்போ ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த பண்புகளையுடைய பல சிற்றினங்களின் தொகுப்பு இதான் முக்கியமானது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும்.
அதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு ஜீனஸில் என்னது நிறைய ஸ்பீசிஸுங்கிறது இருக்கும். அதில் பல கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒத்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. ஆனால் மற்றொரு பேரினம் இருக்குல்ல, இன்னொரு ஜீனஸோடைய சிற்றினங்கள்லேருந்து டிஃபர் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீனஸ். மூணாவது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி. தமிழில் வந்து பார்த்தா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஃபேமிலி. இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஆக்சுவலி கீழேருந்து மேலே போகும்பொழுது அந்தந்த ஸ்பீசிஸ் அப்படி குரூப்பாக சேர்ந்துக்கும். இப்போ ஸ்பீசிஸ்லாம் சேர்ந்தது ஜீனஸ், அந்த ஸ்பீசிஸில் உள்ள குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ்லாம் சேர்ந்தது தான் ஜீனஸாக இருக்கும். இன்னொரு குரூப்பில் ஜீனஸில் உள்ள ஸ்பீசிஸ் வந்து ஒத்து போகாது. ஓகேங்களா? இதை புரியும்படியும் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸில் உள்ள சித்தப்பா பெரியப்பா இவங்களுடைய தான் நம்ம பிரதர்ஸ் நம்ம சொல்லுவோம். இன்னொரு குடும்பத்தில் சம்மந்தம் இல்லாதவங்களை போய் நம்ம என்ன செய்ய முடியாது, ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது. அப்போ ஒரு ஜீனஸ் அப்படிங்கிறது அதுக்குள்ள ஸ்பீசிஸோடைய லிங்கில் இருக்கும், அது இன்னொரு ஜீனஸ் உள்ள ஸ்பீசிஸோட டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். இதுதான் கான்செப்ட். அதே போல் ஃபேமிலி அப்படிங்கிறது நிறைய ஜீனஸ் ஒன்று சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். காம்ப்ரசைஸ் எ நம்பர் ஆஃப் என்னது ஜெனரானா ஜீனஸ்னு அர்த்தம். விச் ஷேர் சம் சிமிலாரிட்டிஸ் அமாங் தம். அதுக்குள்ளே சில ஒற்றுமைகள் காணப்படுது. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டரேசி. இப்போ குடும்பம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒரே வகையான ஒத்த பண்புகளுடன் காணப்படும் பல என்னது உங்களுக்கு நிறைய ஜீனஸ் பேரினங்கள் கொண்ட தொகுப்பு அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஃபேமிலின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் சிற்றினங்களை விட பேரினங்களுக்கிடையே குறைந்த அளவிலேயே வேறுபடுகின்றன. அதாவது ஸ்பீசிஸை விட ஜீனஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணும்போது ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலாரிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர். ஆர்டர் அப்படிங்கிறது இன்க்ளூடிங் குரூப் ஆஃப் ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி சேர்ந்தது தான் ஆர்டர். ஆர்டர்னால் துறை இல்லை வரிசைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ விச் ஷோ லெஸ் சிமிலாரிட்டி அமங் தம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றுமைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும், அதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ். கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வகுப்புன்னு நம்ம சொல்லுவோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர், நிறைய ஆர்டர் சேர்ந்தது தான் கிளாஸ். விச் ஷேர் ஃபியூ சிமிலாரிட்டி, அதுக்குள்ளே ஒற்றுமைகள் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் டிவிஷன். இது வந்து பிளான்ட்டில் மட்டும்தான் கிளாஸிஃபிகேஷனில் டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம படிக்குவோம். இது அனிமல்ஸில் கிடையாது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டிவிஷன்னா பிரிவு. இட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், மேக்னலியோஃபைட்டா. ஓகேங்களா? டிவிஷன் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. இதில் நிறைய என்ன இருக்கும், கிளாஸஸ்லாம் சேர்ந்தது தான் நம்ம டிவிஷன் நம்ம சொல்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிங்டம். கிங்டம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பெரும் பிரிவு. எழுதிங்க தமிழில். கிங்டம் அப்படிங்கிறதுனால பெரும் பிரிவு. இட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆர் ரேங்க் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன். ஒரு கிளாஸிஃபிகேஷன் அப்படி வகைப்பாட்டில் டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா கிங்டம் தான். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன தான் வெரைட்டிஸ் பார்த்தாலும் கிங்டம் பிளான்ட்டு அப்படின்னா அனைத்து தாவரங்களும் அது கீழே வந்துடும்ப்பா. கிங்டம் அனிமாலியே அப்படின்னா ஆல் அனிமல்ஸ் அண்டர் த கிங்டம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அந்த டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிங்டம்னா என்ன, எண்டிங் அது எதுவும் முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டே. அனிமல்ஸ்னால் அனிமாலியே ஆர் அனிமாலியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைலம் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்கும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸில் இருக்கும். நம்ம வந்து பிளான்ட்டில் வந்து பார்த்தா அதை டிவிஷன் நம்ம சொல்லுவோம். டிவிஷன் எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டான முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மேக்னிலியோஃபைட்டா. ஃபைட்டான முடிஞ்சாலே அது வந்து டிவிஷன் இருக்கும். சப்பைலம் அல்லது சப் டிவிஷன் அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபைட்டினான்னு முடியும். எப்படி முடியுது? ஃபைட்டினா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்லிலியோஃபைட்டினா அப்படி முடிஞ்சதுன்னா அது வந்து டிவிஷன். அதாவது என்ன டிவிஷன்? சப் டிவிஷன் அல்லது சப் பைலம் நம்ம சொல்லுவோம். அடுத்தது ஆல் கிளாஸஸ் எப்படி முடியும்? சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சிடா. ஆப்சிடான்னு முடிஞ்சதுன்னா அது வந்து கிளாஸ். இதை நீங்களே மைண்டில் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியோப்சிடா. ஆப்சிடான்னு முடிகிற பாருங்கள். அப்போ ஆப்சிடான்னு முடிஞ்சால் அது கிளாஸ்ன்னு அர்த்தம். அதே சப் கிளாஸ்னு முடிஞ்சால் எப்படி முடியும்? ஐடியான்னு முடியும். அப்போ ஒரு வேர்டோட ஒரு பிளான்ட்னுடைய நேம் படிக்கும்பொழுது அது கிளாஸாக, ஆர்டராக, ஜீனஸாக, ஸ்பீசிஸாக அப்படிங்கிறத நீங்கள் எப்படி முடியுதுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிடலாம். அது வந்து கிளாஸா, சப் கிளாஸா, டிவிஷனா அப்படிங்கிறத.
ஸோ ஐடியான்னு முடிஞ்சது. அதுக்கு என்னது ஆஸ்ட்ரேலியா அப்படிங்கன்னு முடிக்கிறாங்க. ஆஸ்ட்ரேலியா. ஆர்டர் வந்து பார்த்தீங்க ஏஎல்இஎஸ்ன்னு முடியுது சஃபிக்ஸு. எலிஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேலியஸ் அப்படின்னு முடியுது. சப் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனியேன்னு முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியேனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அக்கேசியே அப்படின்னு முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரேசி அப்படி தான் ஃபேமிலி, ஆஸ்ட்ரேசி. சப் ஃபேமிலி ஐடிஏன்னு முடியும். அது ஆஸ்ட்ரேடியே எக்ஸாம்பிள். ட்ரைபல் அது வந்து பார்த்தீங்கன்னா இஏஇன்னு முடியுது. அது வந்து ஹீலியாந்தியே. ஜீனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ். சப்ஜீனஸ் இருந்ததுன்னா ஹீலியாந்தஸ் சப்ஜீன்னு கொடுப்பாங்க, அல்லது ஹீலியாந்தஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. சீரீஸ் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் எஸ்இஆர், அந்த எஸ்இஆர் முடிஞ்சுன்னா சீரீஸ்னு நடத்தும், அல்லது ஹீலியாந்தஸ் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிடுது. ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் ஆனஸ், ஆனுவஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனுவஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த டாக்ஸானமிக் ஹிரார்ச்சி. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஐஃபோன் போட்டு மார்ஃபாலஜிக்கல், பயாலஜிக்கல் அண்ட் ஃபைலோஜெனட்டிக். ஓகேங்களா? 5.3ல ஓகே. அதாவது கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் தமிழ் எழுதிங்க. சிற்றின கோட்பாடுகள். சிற்றின கோட்பாடுகள். அதில் மார்ஃபாலஜிக்கல் அப்படின்னா புறத்தோற்றம், பயாலஜிக்கல் அப்படின்னா உயிரியல். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னா என்ன கேட்டகரி அப்படின்னா மரபு வழி. இதை தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன். அதாவது வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு அப்படின்னு எது கேட்டாங்க 1 மார்க்கில் இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறாங்க. விச் ஒன்ஸ் த என்னது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன். ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு கேட்டாலே ஸ்பீசிஸ் தான். இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா? வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு ஸ்பீசிஸ்னால் சிற்றினம். நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் இஸ் த குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆஃப் த ஆர்கானிசம். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒரே வகையான உயிரினங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஸ்பீசிஸை உருவாக்குது. விச் ஹாவ் த ஃபாலோவிங் கேரக்டர்ஸ். அதுக்குன்னு சில பண்புகள் இருக்குது. இப்போ மனிதெல்லாம் இருக்கலாம், மனிதெல்லாம் ஒரு ஸ்பீசிஸ். அப்போ ஒரே மாதிரியான 2 கை 2 கால், நிமிர்ந்த நடை இதெல்லாம் இருக்கணும். அதில் மேல் ஃபீமேல் தனியாக இருக்கும். அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு 3 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஒன்று நோட் பண்ணிங்க. A population of organism which closely resemble each other more than the other population. A population அப்படின்னா ஒரு மக்கள் தொகை. அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்கு? க்ளோஸ்லி ரிசம்பிள் ஈச் அதர், ஒன்றோட ஒன்று ஒரே மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹோமோசெப்பியன்ஸ். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்னால் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. ஓகேங்களா? மார்ஃபாலஜிக்கலி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. மோர் என்னது அதர் தென் அதர் பாப்புலேஷன். மற்றது இருக்குது. பாஸ் இண்டிகஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மாடு இருக்குது, மாடுக்கும் நமக்கும் வித்தியாசங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் ஒரே பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்குள்ள இண்டிவிஜுவலில் சிமிலாரிட்டி அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? மற்ற ஸ்பீசிஸை கம்பேர் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த டிசென்ட் ஃபார்ம் காமன் ஆன்சிஸ்டர். டிசென்ட் ஃபார்ம் ஃப்ரம் எ காமன் ஆன்சிஸ்டர். என்ன சொல்கிறாங்க? சிற்றினம் பொது மூதாதையரின் இனத்தோன்றர்கள் ஆகும். பொது மூதாதையர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் பொது மூதாதையர் அப்படின்னா? எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது ஏற்கனவே இருந்தக்கூடிய உயிரினத்திலிருந்து தான் தோன்றியிருக்கு. அதுதான் பொது மூதாதையர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட்டுங்க பாருங்கள். இன் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம், அதாவது பால்வழி இனப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்கள் தே இன்டர்பிரீடு ஃப்ரீலி இன் த நேச்சர். அதுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யுது. தே ப்ரொடியூசிங் த ஃபர்டைல் ஆஸ்பிரிங். அது இனப்பெருக்க திறனுள்ள என்னது குழந்தைகளை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பாலின பெருக்கம் செய்யும் உயிரினங்களில்
இவை இயற்கையில் தங்களுக்குள்ளாகவே இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததிகளை உருவாக்கும் திறன் பெற்றவை. எதுப்பா? இந்த ஸ்பீசிஸ். இவ்வளோ கான்செப்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு. த ஸ்பீசிஸ் கான்செப்ட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 2 ஜெனரல் குரூப். அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க இந்த ஸ்பீசிஸ் கான்செப்டை. கான்செப்ட் எம்பசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், அதாவது ஒரு பரிணாமம் எப்படி நடந்திருக்கு. எவல்யூஷன்னா ஒரு சேஞ்சஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? குரங்குலேருந்து வந்திருக்கோம். குரங்குலேருந்து சில மாறுபாடுகள் அடைந்துட்டு நம்ம மனிதனாக வந்திருக்கோம் அப்படிங்கிறது எவல்யூஷன் சொல்லுது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குது, அந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபைட் ஆகி செல்லோட நம்பர் அதிகமாகி ஓகே டெரிடோஃபைட், பிரையோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேஜில் மாடிஃபைட் ஆகி வந்திருக்கு. அதான் எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த எவல்யூஷனால் மெயின்டைன் த ஸ்பீசிஸ் அஸ் த யூனிட் அண்ட் கேன் ரிசல்ட் இன் த எவல்யூஷனரி டைவர்ஜென்ஸ் அண்ட் ஸ்பீசியேஷன். அப்போ ஒரு ஸ்பீசிஸில் நடக்கக்கூடிய ஒரு மாறுபாடு அது இன்னொரு ஸ்பீசிஸை உருவாக்குது. அதுதான் ஸ்பீசியேஷன், சிற்றின உருவாக்கம். பூமியில் ஃபஸ்ட்டு ஒரு அமீபா இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அமீபாவில் எந்த வித மாற்றமும் வரலன்னா அந்த அமீபா மட்டும்தான் இருக்கும் இன்னைய வரைக்கும். அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்த தொட்டு தான் மனிதன் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். அப்போ தட் இஸ் கால்ட் என்ன, அது ஸ்பீசியேஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதான் எவல்யூஷன் மூலயமா ஒரு உயிரினம் உருவாகுது. அனதர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, எம்பசைஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் இன் டிஃபைனிங் த ஸ்பீசிஸ். அந்த எவல்யூஷன் மூலயமா உங்களுக்கு என்ன உயிரினம் வந்திருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன், ப்ராடக்ட் கம்மிங் ஃப்ரம் த எவல்யூஷன். இன்னொன்று ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். 2 விதத்தில் தான் நம்ம வந்து உயிரினங்களை வகைப்படுத்துகிறோம். ஓகே, த நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்களின் வகைப்பாடு. சிற்றினங்களின் வகைப்பாடு. இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், சிற்றினங்களின் வகைப்பாடில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் அண்ட் தே ஆர் அஸ் ஃபாலோஸ். என்னது? ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். What do you mean process of evolution? அதாவது பரிணாம செயல்முறை விளைவாக தோன்றுது. அதாவது எவல்யூஷன் நடந்ததுனால ஒரு உயிரினம் தோன்றுச்சுன்னா அது ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். ப்ராடக்ட் அப்படின்னா அந்த எவல்யூஷனோட எண்டிங்கில் உங்களுக்கு என்ன உயிரினம் வந்தது, பரிணாம முடிவின் விளைவாக தோன்றியவை. அது புறத்தோற்ற சிற்றினங்கள் அல்லது என்னது இனப்பரிணாம சிற்றினங்கள் நம்ம சொல்லுவோம். மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் ஆர் பைலோஜெனடிக் ஸ்பீசிஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ், ஐசோலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், குரூப் ஆஃப் இன்டர்பிரேட்டட் அண்ட் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட். இதை நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் நம்ம பார்க்கலாம். மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ். புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினம். தமிழ் எழுதிங்க, புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினம். இதில் when the individuals are similar to one another in one or more features and different from each other, அதர் குரூப்போட டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் தான் மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அதாவது புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தனி தாவரம் ஒரு செப்பரேட் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டிருக்கும். மற்ற குழுக்களிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால், மற்றதுலேருந்து இப்போ செம்பருத்தி பிளான்ட் இருக்குது அப்படின்னா மற்ற பிளான்ட் செம்பருத்தி இல்லாத மற்ற தாவரங்கள்லேருந்து அது வேறுபட்டு இருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ்ன்னு கொடுக்குறாங்க. மார்ஃபாலஜிக்கல்னால் வெளித்துற அமைப்பு.
இப்போ செம்பருத்தியும் நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு லெமன் ட்ரீ இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு எலுமிச்சை மரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த எலுமிச்சை மரத்துக்கும் அந்த செம்பருத்திக்கும் மார்ஃபாலஜிக்கலி டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எலுமிச்சைங்கிறது ஒரு மரம், செம்பருத்திங்கிறது ஒரு செடி, ஹெர்ப்ஸ். ஓகேங்களா? ஷேர்ப்ஸ்னு கூட சொல்லாத, புதர் செடி மாதிரி மண்டி இருக்கும். அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காணப்படுறோம். அப்போ வெளிப்புற அமைப்பை வச்சு நம்ம ஸ்பீசிஸை கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அது 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ். பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதிங்க, உயிரிய சிற்றினம். அதுக்கு இன்னொரு பேர் ஐசோலேஷன் ஸ்பீசிஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னது? ஐசோலேஷன் ஸ்பீசிஸ், தனிமைப்படுத்தப்பட்ட சிற்றினம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்கார்டிங் டு எர்னஸ்ட் மேயர் இந்த இயர் ஆஃப் 1963 தீஸ் ஆர் குரூப் ஆஃப் பாப்புலேஷன். அதாவது நிறைய பாப்புலேஷன், நிறைய மக்கள் தொகை ஒன்று சேர்ந்துருக்கு. அது வந்து பார்த்தோன்னா இன்டர்பிரீடு, அதுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யுது. அண்ட் ஆர் ரீப்ரொடக்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர். இனப்பெருக்கம் சம்மந்தமாக மற்ற ஸ்பீசிஸோட வேறுபட்டு காணப்படுது. அது எங்கே இருக்குன்னா இயற்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் உயிரிய சிற்றினம். அதான் எர்னஸ்ட் மேயர் வந்து பார்த்தீங்கன்னா 1963 அவரோட கான்செப்ட் இப்படி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உயிரிய சிற்றினம்னா என்ன அப்படின்னா இயற்கையாகவே தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து கொள்வதால் மற்ற குழுக்களிலிருந்து தனித்து காணப்படுகிறது. இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து மற்ற ஸ்பீசிஸ்லேருந்து டிஃபர் ஆகிருப்போம். பன்னி இருக்குன்னா பன்னி நம்ம டிஃபரு, மாடு இருக்குன்னா மாடு நம்ம டிஃபரு. அதே போல் தான் பிளான்ட்டும். இப்போ காட்டன் பிளான்ட் இருக்குன்னா காட்டன் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனியன் ட்ரீயோட டிஃபர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதுதான் அப்படி படித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் உயிரிய சிற்றினம். அதாவது செப்பரேட்டிங் ஸ்பீசிஸ், ஐசோலேஷன் ஸ்பீசிஸ் நம்ம கொடுக்குறோம். 3வது கேட்டகரி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ். பைலோஜெனட்டிக்னா சொல்லியிருப்பேன், ஏன்னா அது எவல்யூஷனரி, இனப்பரிணாம சிற்றினம். இனப்பரிணாம சிற்றினம் அதான் பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் நம்ம கொடுக்குறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். திஸ் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை 1 மார்க்கில் கேட்பாங்க. இது யார் உருவாக்குனது அப்படின்னா மெக்லிட்ஸ் இந்த இயர் ஆஃப் 1954 அண்ட் சிம்சன் இந்த இயர் ஆஃப் 1961 அண்ட் வைலி இந்த இயர் ஆஃப் 1978. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் கான்செப்டை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வைலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எப்படி வரையறுத்திருக்காரு பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸை. டிஃபைன்ட் பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் and evolutionary species in a single lineages of ancestral descendant population which maintain its identity from others such a lineage such was its own evolutionary tendencies and historical fact. ஒரு உயிரினம் இருக்குது அப்படின்னா அந்த உயிரினம் அதுக்கு ஏற்கனவே உள்ள உயிரினத்திலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைலியோட கான்செப்ட் படி இனப்பரிணாம வழி சிற்றினம் என்பது ஒரு பரிணாம சிற்றினம் சொல்கிறாங்க. ஒரு பரிணாமம்னா அது ஏற்கனவே உள்ள ஒரு ஸ்பீசிஸ்லேருந்து தான் மாடிஃபைட் ஆகி வந்திருக்கு. இப்போ குரங்கு இருக்குன்னா குரங்குலேருந்து மாடிஃபைட் ஆகி தான் நம்ம வந்திருக்கோம். இது மூதாதையரின் வழி தோன்றிய ஒரு தனித்தினது இனத்தோன்றல் ஆகும். அது ஏற்கனவே உள்ள ஆன்சஸ்டர்லேருந்து ஒரு மாடிஃபைட் ஆகி நம்ம வந்திருக்கோம். இது பிற வழி தோன்றல்களிலிருந்து அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அடையாளம், பரிணாம போக்கு, வரலாறு போன்றவற்றை கொண்டது. இப்போ நம்ம இருக்கிற நமக்குன்னு ஒரு பரிணாமம் இருக்குது, நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, நம்ம எங்கேருந்து தோன்றுறோம் அப்படின்னு இருக்குது. அதே போல் எல்லா பிளான்ஸுக்கும் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம கான்செப்டாக சொன்னோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைலோஜெனட்டிக் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் என்னது பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். அதுதான் ஐசிபிஎன் நம்ம சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். நம்ம ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்மளாம் பேர் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th இருக்கும்போது ஒரு பாட்னி சார் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து பாட்னிங்கிறதுனால அவங்க நிறைய ஒரு பிளான்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஹெர்பேரியம்லாம் செலக்ட் பண்ணுவாங்க.
அவங்க ஒரு காமெடியாக ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அவர் 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 12th படிக்கும் பொழுது அவர் ஒரு பிளான்ட் எடுத்துகிட்டு போய் அவங்க பாட்னி சார்ட்ட காமிக்கும்போது அந்த பாட்னி சார் கேட்டாங்களாம், இந்த பிளான்ட்டை எங்கேருந்து எடுத்தீங்க? ஒரு ஊற்று மாதிரி இருக்கும் ஆற்றுல, அந்த ஊற்றுக்கு பக்கத்தில் எடுத்தாராம். ஊற்றுக்கு பக்கத்துலேருந்து எடுத்தேன் சார் அப்படின்னு சொல்லும்போது அது அவரே ஒரு பேர் வச்சாராம், ஊத்தி ஃபோரா. எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தீங்க? இந்தியாவிலேருந்து. இந்தியா. ஸோ ஊத்தி ஃபோரா இண்டிகா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அது சும்மா காமெடியாக வச்சது. பட் அதே மாதிரிலாம் நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு பேர் வச்சோம்னா அது எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டாக்ஸானமிக்கல் வழி நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அது ரிலேட்டடாக நம்ம பேர் வச்சுக்கணும். அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கணும்? இந்த ஐசிபிஎன் வந்து பரிந்துரைச்சிருக்கணும், இல்லாட்டி அந்த பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசைனிங் நேம் ஃபார் பிளான்ட் இஸ் நோன் அஸ் நாமன்கிளேச்சர். ஒரு தாவரத்துக்கு பெயரிட்டு அழைப்பது தான் பெயரிடுதல் எனப்படும். நாமன்கிளேச்சர்னா பெயரிடுதல். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த ரூல்ஸ் அண்டு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டத்தின் விதிகள் பரிந்துரைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன. நம்ம இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. ஸோ ஐசிபிஎன் என்ன சொல்லுது? டீல்ஸ் வித் த நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங்னா உயிரோடு இருக்கிறது தான் லிவிங்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் எக்ஸ்டிங்க்ட் ஃபாசில் ஆர்கானிசம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அமைப்பு இருக்குல்லையே ஐசிபிஎன் உயிருள்ள மற்றும் அழிந்து போன உயிரினங்களின் பெயர்களை பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். த எலிமெண்டரி ரூல் ஆஃப் நேமிங் ஆஃப் பிளான்ட் வாஸ் ப்ரொப்போஸ்டு பை. யார் இதை ப்ரொப்போஸ் பண்ணது? ஐசிபிஎன் இது மாதிரி உள்ளது அப்படின்னா லின்னேயஸ். இந்த இயர் ஆஃப் 1751 அவர் எழுதின புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஃபிலாசபியா பாட்டனிக்கா. அதே கரோலஸ் லின்னேயஸ் வந்து ஜுவாலஜியில் ஒரு புக் எழுதுகிறப்பாரு, ஃபிலாசபி ஜுவாலஜி அப்படின்னு. இதில் பாட்டனியில் இருக்கிறதுனால ஃபிலாசபியா பாட்டனிக்கா. ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இயர் ஆஃப் 1813 எ டீட்டெயில்டு செட் ஆஃப் ரூல்ஸ் ரிகார்டிங் பிளான்ட் நாமன்கிளேச்சர் வாஸ் கிவன் பை. அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது லின்னேயஸ். அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக ஒரு ரூலை போட்டது யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபி டி கேண்டூல் இன் ஹிஸ் ஃபேமஸ் ஒர்க்கு. அவர் எழுதுகிற புக்கோட பேர் வந்து பார்த்தோன்னா தியரி எலிமெண்டர் த லா பாட்டனி அப்படிங்கிற ஒரு சட்டம். அதாவது தியரி எலிமெண்டரி டி லா பாட்டனிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில். ஸோ அந்த இதில் புக்கில் தான் வந்து பார்த்தா கிளியராக கொடுத்துருக்காரு. தென் த ப்ரெசன்ட் ஐசிபிஎன் வாஸ் எவால்வ்டு பை ஃபாலோவிங் த சேம் ரூல். யாரோட ரூல்? லின்னேயஸ், ஏபிடி கேண்டோல் ரூல் அண்ட் இஸ் என்னது சன். அது யார்? கேண்டோலோட சன் வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபோன்சி டி கேண்டோல். அவரோட சன்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோன்சி கேண்டோல். அவருடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இப்போ உள்ள ஐசிபிஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசிபிஎனுடைய கொள்கைகள் என்ன? பிரின்சிபல்ஸ் ஆஃப் என்னது ஐசிஎன். ஓகே, இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் நாமன்கிளேச்சர். அதான் ஐசிஎன். பிஎன்னா பொட்டானிக்கல், இசட்என்னா ஜுவாலஜிக்கல், அது அனிமல்ஸில் வந்துடும். இப்போ என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. ஐசிபிஎனில் ஐசிஎன். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிக்ஸ்த் பிரின்சிபல் 18th century. இது அடுத்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஐசிஎனோட பிரின்சிபலில். அதாவது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமன்கிளேச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோவிங் 6 பிரின்சிபல். அதாவது பன்னாட்டு பெயரிட்டு சட்டம் கீழ்கண்டு என்னது 6 கொள்கைகளின் அடிப்படையாக கொண்டதுங்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் அண்டு பாக்டீரியாலஜிக்கல் நாமன்கிளேச்சர். இண்டிபெண்ட்னா ஃப்ரீடமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது தாவரவியல் பெயர் சூட்டும் முறை விலங்குகள் மற்றும் பாக்டீரியாவின் பெயரிடுதல் முறைகளிலிருந்து தன்னிச்சையானது. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு அனிமல் எப்படி பேர் வச்சுருக்கோம், அதனால் பிளான்ட் எப்படி பேர் வைக்கணும்னா அப்படிலாம் பண்ண முடியாது.
பிளான்ட்டுக்குன்னு தனி ரூல் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வைக்க முடியும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் குரூப் இஸ் டிட்டர்மைன்டு பை மீன்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சரல் டைப். இது முக்கியமான 5 மார்க்காக நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இதை. அதாவது ஒரு வகைப்பாட்டு குழுவினுடைய பெயர், நேம், பெயரிட்டு வகைகளின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. அது என்ன சார் பெயரிட்டு? டிட்டர்மைன்டு பை மீன்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சரல் டைப். எந்த பெயர் இதுக்கு அந்த ரூல்ஸுக்கு ஃபிட்டாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அந்த நேமை வந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு நம்ம கொடுக்க முடியும். மூணாவது விஷயம், நாமன்க்ளேச்சர் ஆஃப் த டாக்ஸானமிக் குரூப் இஸ் பேஸ்டு ஆன் ப்ரையாரிட்டி ஆஃப் த பப்ளிகேஷன். இப்போ ஒரு 10 சயின்டிஸ்ட்டு ஒரே பிளான்ட்டுக்கு 10 பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு யார் அந்த பிளான்ட்டுக்கு பேர் வச்சது, அதான் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் அல்லது முன்னுரிமைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது வகைப்பாட்டு குழுவின் பெயர் வெளியிட்டால் முன்னுரிமை அடிப்படையில் அமைகிறது பப்ளிகேஷன். அதை ஃபஸ்ட்டு யார் ப்ரொப்போஸ் பண்ணது தாவரத்தை பற்றி, அவங்க வச்ச பேர் தான் அந்த பிளான்ட்டுக்கு நம்ம வைப்போம். 4th பாயிண்ட் பாருங்கள், ஈச் டாக்ஸானமிக் குரூப் வித் த பர்டிகுலர் என்னது சர்க்கம்ஸ்கிரிப்ஷன் பொசிஷன் அண்ட் ரேங்க் கேன் வியர் ஒன்லி ஒன் கரெக்ட் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வகைப்பாட்டு குழுவும் ஒரு குறிப்பிட்ட என்னது விலக்கை எல்லைப்படுத்துதல தான் சர்க்கம்ஸ்டன்ஸ். அதுக்குன்னு ஒரு எல்லை ஒரு இது இருக்கும். ஹெர்ப்ஸ்னால் அது ஒரு இது, ஷர்ப்ஸ்னால் அதுக்கு ஒரு இது, பிளான்ட்னா அது, ட்ரீஸ்னால் அது ஒரு குரூப்பு, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நிலை மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சரியான பெயரை கொண்டிருக்கும். எந்த கேட்டகரி இருந்தாலும் அது ஒரு பெயர் தான் இருக்கும். அதை நீங்கள் இந்தியாவில் சொன்னாலும் சரி, அமெரிக்காவில் சொன்னாலும் சரி, இல்லை சைனாவில் போய் சொன்னாலும் அது சயின்டிஃபிக் நேமும் ஒன்று தான். இப்போ ஒரைஸா சட்டைவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் போய் சொன்னாலும் தெரியும், சைனாவில் போய் சொன்னாலும் தெரியும், ஜப்பானில் போய் சொன்னாலும் ஒரைஸா சட்டைவா சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்தா நெல். இதே நம்ம பேர் நெல், அரிசி அப்படின்னு போய் எங்கே போய் சொன்னாலும் தெரியாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், scientific name of the taxonomy group are treated as Latin regarding after என்னது derivation. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வகைப்பாட்டு குழுக்களின் அறிவியல் பெயர் அதன் மூலத்தோற்றத்தை பொருட்படுத்தாமல் லத்தீன் மொழியில் அமைய வேண்டும். எல்லா சயின்டிஸ்ட்டும் லாட்டின் கண்ட்ரிலேருந்து தான் உங்களுக்கு ஆரிஜினேட் ஆகியிருக்காங்க, அவங்க தான் நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க, அதனால லாட்டினைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர் ஆர் என்னது ரெட்ரோ ஆக்டிவ் அன்லஸ் எக்ஸ்பிரஸ்லி லிமிட்டட்னு கொடுக்குறாங்க. அதாவது பெயரிட்டல் விதிமுறைகள் தெளிவாக குறிப்பிடாத வரை பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரம்புடையவை. இப்போ பேர் வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கணும் நேம், இல்லாட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைட் ஆகும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர். கோட் என்னது? பெயரிடல் விதிகள், என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கோட்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர். ஸோ கவனிங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடு ஃபார் நாமன்க்ளேச்சர், பெயரிடுதல் விதிகள், அதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், இதில் ஐசிஎன், இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் நாமன்க்ளேச்சர் தான் ஐசிஎன் நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் ஐசிஎன் ஹேஸ் ஃபார்முட் எ செட் ஆஃப் ரூல்ஸ், சில விதிகளை அது வகுத்துருக்கு, அண்ட் ரெக்கமெண்டேஷன் டீலிங் வித் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் பிளான்ட். ஓகேங்களா? பொட்டானிக்கல் நேம் ஆஃப் பிளான்ட், தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பெயரிடணும் அப்படிங்கிறத சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. யார்? ஐசிஎன். ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னல் என்னது பொட்டானிக்கல் காங்கிரஸ் இஸ் ஹெல்ட் இன் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எவரி 6 இயர்ஸ். ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் அவங்க வந்து மாடிஃபை பண்ணுறாங்க ஐசிஎன். ஸோ ப்ரொபோசல் ஆஃப் த நாமன்க்ளேச்சர் சேஞ்சஸ் அண்டு சேஞ்சஸ் இன் த ரூல்ஸ் ஆர் டிஸ்கஸ்டு அண்டு இம்ப்ளிமெண்டட். அவங்க உருவாக்கப்பட்ட விதிகளில் ஏதாவது மாடிஃபை பண்ணணுமா, மாடிஃபை பண்ணி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. சேஞ்சஸ் ஆர் பப்ளிஷ் இன் த வெப்சைட். அவங்க வந்து சேஞ்சஸை அவங்களுடைய வெப்சைட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியிடுறாங்க. அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா புரிஞ்சுங்க,
ஐசிஎன் அமைப்பு தாவரங்களுக்கு பெயரிடுதல் பற்றிய விதிகள் மற்றும் பரிந்துரைகளின் தொகுப்பை முறைப்படுத்தி உருவாக்கி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் என்னது ரெக்கமெண்டேஷன். பன்னாட்டு தாவரவியல் சட்டக்குழு அதான் ஐசிஎன் 6 வருடங்களுக்கு ஒரு முறை வெவ்வேறு இடங்களில் கூடுகிறது. ஒரே பிளேஸ்லேயே கிடையாது, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அவங்க வந்து கூடுவாங்க. அந்த கூட்டத்தில் பெயரிடுதலில் செய்யப்படும் மாற்றங்களின் முன்மொழிவுகள் விவாதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. என்னென்னலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது கான்செப்ட், அவங்களோட சஜஷன் கேட்குறாங்க. அந்த சஜஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. அவ்வாறு செய்யப்படும் மாற்றங்கள் அனைத்தும் அதற்குரிய வலைதளங்களில் அந்த வெப்சைட்டில் என்ன செய்கிறாங்க, வெளியிடப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த 2011 வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற 18வது பன்னாட்டு தாவரவியல் மாநாட்டில் சில கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அதான் 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் கூட்டம். காங்கிரஸ்னால் மீட்டிங்னு வச்சுங்க. அவங்க என்னென்னலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஒரு 3 கான்செப்டை சொல்லியிருக்காங்க. முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், த கோட் ஃபார் நவ் பர்மிட் என்னது எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டாக்ஸா. அதாவது என்ன அப்படின்னா, ஒன்று, புதிய தாவர பெயர்களின் வெளியீடு மின்னணு முறை பதிப்பாக வெளியிட விதிகள் அனுமதிக்கின்றதுங்கிறாங்க. அந்த பார் கோடிங் மாதிரி, அந்த பார் கோடிங்கை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த பிளான்ட் சம்மந்தமாக எல்லாமே வந்துடும். முன்னாடிலாம் அந்த பிளான்ட்டுடைய சயின்டிஃபிக் நேமு, அதோடைய கலோக்கியல் நேம், லோக்கல் நேமு, அதோடைய மெடிசினல் யூசஸ்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது, பார்கோடு மாதிரி இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணால் அந்த பிளான்ட்டோடைய பிக்சர்லேருந்து அதோட யூசஸ் வரைக்கும் எல்லாம் வந்துடும். அதுக்கு அவங்க பர்மிஷன் தராங்க. ஒன்று. ரெண்டாவது, த லாட்டின் என்னது டயக்னோசிஸ் ஆர் என்னது டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் என்னது மேண்டட்டோரி அண்ட் பர்மிட் யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லாட்டின் ஃபார் பப்ளிகேஷன் ஆஃப் த நியூ நேம் ஆர்ட் 39 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது 39வது சட்ட விதிப்படி, அதான் ஆர்ட் 39. ஓகேங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு புதிய பெயரின் விளக்கம் அல்லது வரையறை லத்தீன் மொழி மட்டுமல்லாது ஆங்கிலத்திலும் வெளியிட அனுமதிக்கின்றது. லத்தீன் மொழி எல்லாருக்கும் தெரியாதுல்ல, இங்கிலீஷ்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பிளான்ட்டுடைய நேமை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த 18th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் அப்படிங்கிறது பர்மிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கொஞ்சம் 3வது பாயிண்ட் பெருசாக இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒன் ஃபங்கஸ் நேம், ஒன் நேம் அண்ட் என்னது ஒன் ஃபாசில் நேம் ஆர் என்னது இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். த கான்செப்ட் ஆஃப் என்னது அனார்மார்ஃப் அண்டு டீலியோமார்ஃப் ஃபார் ஃபங்கை அண்டு மார்ஃபோடாக்ஸா ஃபார் ஃபாசில்ஸ் have been eliminated. அதெல்லாம் நீக்கப்படுதுங்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபங்கஸ் ஆர் ஃபாசில்ஸ் வேர் ப்ரொவைடட் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அதுக்கு நம்ம மீனிங் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபங்கை ஒரு பூஞ்சை ஒரு பெயர், அதாவது ஒரே பெயர் மற்றும் ஒரு தொல்லியர் ஒரே பெயர் என்ற முக்கியத்துவ மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு ஃபங்கைனா அதுக்கு ஒரே பேர் தான், ஒரு ஃபாசில்ஸ்னால் அதுக்கு ஒரு பேர் தான், 7 பேர் வைக்க முடியாது, கன்ஃபியூஷன் ஆகும். அதே போல் ஒரே பூஞ்சையின் பாலில அமைப்பிற்கு அதாவது அனாமார்ஃப் என்ற பெயரும், அதாவது ஏசெக்ஷுவல் அந்த ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாமார்ஃப்னு நேம் வைக்கிறாங்க. பாலின அமைப்பிற்கு டீலியோமார்ஃப்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் டீலியோமார்ஃப், நம்மளாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் ஃபங்கஸ் வந்து பார்த்தா 2 இதில் செய்யுது, ஒன்று செக்ஷுவல் இன்னொன்று ஏசெக்ஷுவல். செக்ஷுவல் மெத்தடில் பண்ணுதுன்னா அதுக்கு பேர், அதாவது ஏசெக்ஷுவல் மெத்தடில் பண்ணுச்சுன்னா அது அனாமார்ஃப்னு சொல்கிறாங்க. அதுவே செக்ஷுவல் மெத்தடில் அந்த ஃபங்கை வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிச்சுன்னா அது டீலியோமார்ஃபு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடி வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்த நடைமுறையில் இருந்தது. அதே போல் ஒரு தொல் தாவரத்தின் பல பகுதிகள் பல பெயர்பாட்டு, அதாவது ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு பெயரில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபாசில்ஸ் எங்கே கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபோடாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. இவை முற்றிலும் அகற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபங்கைனா அதுக்கு ஒரே பேர் தான். அது என்ன, அது செக்ஷுவலில் பண்ணால் அதுக்கு ஒரு பேர், ஏசெக்ஷுவல் பண்ணால் அது ஒரு பேர். அதே போல் இந்த ஃபாசில்ஸில் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு பேர்லாம், அதெல்லாம் கதைக்கு ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே அனாமார்ஃப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூஞ்சையினுடைய பாலிலா இனப்பெருக்க நிலை, அதான் அனாமார்ஃப். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் த ஃபங்கை.
டீலோமார்ஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த ஃபங்கை. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபங்கோரம் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த நேம். A new fungal description record the use of the indefinite from the recognized என்னது repository. பரிந்துரைக்கப்பட்ட இதிலிருந்து நான் பேர் வைக்க முடியும். There are 2 recognition என்னது repositories. இண்டெக்ஸ் என்னது ஃபங்கோரம், இன்னொன்று பேர் வந்து பார்த்தோன்னா மைக்கோ பேங்க் அப்படிங்கிறது. 2 தான் அவங்க வந்து பேர் வைக்கலாம், பர்மிஷன் இருக்கிறாங்க, அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இண்டெக்ஸ் ஃபங்கோரம் மற்றும் பூஞ்சை அல்லது மைக்கோ வங்கி, அதான் மைக்கோ பேங்க்னு சொல்கிறாங்க, என அங்கீகரிக்கப்பட்ட சேமிப்பு களஞ்சியங்கள் 2 இருக்குது. அதாவது இவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபங்கையை வந்து பார்த்தீங்கன்னா. புதிய பூஞ்சை பற்றிய விளக்கங்கள் மற்றும் பெயர் பதிவு ஒரு பூஞ்சையினை கண்டறிபவர் மூலம் பூஞ்சை களஞ்சியத்தில் பதிவிடப்பட வேண்டும். இப்போ நான் ஒரு ஃபங்கையை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபங்கையோட சேர்த்து என் பேரும் இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்க 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வாஸ் ஹெல்டு இன் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஷென்சின் இந்த சைனா இந்த 2017 அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்சஸ் அக்செப்டட் பை இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஆர் எட் டு பி பப்ளிஷ்டு. என்ன கொடுத்துருக்காங்க, 19வது பன்னாட்டு தாவரவியல் மாநாடு 2017ஆம் ஆண்டு சீனாவில் ஷென்சன் என்ற இடத்தில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. இத்தாவர பண்பாட்டு மாநாட்டில் செய்யப்பட்ட மாற்றங்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை, நாட் பப்ளிஷ்டு. இது வரைக்கும் என்ன பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆர் எட் டு பி நாட் பப்ளிஷ்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வட்டார பெயர்கள் தமிழ் எழுதிங்க. வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் காமன் நேம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் என்னது காமன் நேம்ஸ். இப்போ காமன் நேம்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்போம்ல, அதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வெர்னாக்குலர் நேம் ஆர் என்னது காமன் நேம் அப்படிங்கிறது நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. ஸோ வெர்னாக்குலர் நேம்ஸ் ஆர் நோன் அஸ் என்னது காமன் நேம், அதை வந்து பொது பெயர் நம்ம சொல்லுவோம். தே ஆர் வெரி ஆஃபன் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் என்னது போய்டிக் என்னது ரெஃபரன்சஸ் டு பிளான்ஸ். அதாவது வட்டார பெயர்கள் என்பது பொது பெயர்கள் ஆகும். பொதுவாக தாவரங்கள் இப்பெயர்களில் விளக்கம் அளிக்கக்கூடியதாகவும் கவிதையின் மேற்கோள் அடிப்படையிலும் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா. இந்த காமன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர்ஸ் டு மோர் தென் ஒன் பிளான்ட். ஓகே, ஒரு பிளான்ட்டை தவிர இன்னொரு பிளான்ட்டுக்கு அந்த பேர் இருக்கும், ஆர் மெனி பிளான்ட்டுக்கு ஒரே பேரே இருக்கும். ஹாவ் பீன் சேம் காமன் நேமாக இருக்கலாம். ஸோ திஸ் நேம் ஆர் என்னது ரீஜனல் ஆர் லோக்கல் அண்ட் ஆர் நாட் யூனிவர்சல். அது உலக அளவில் அந்த பேரை பயன்படுத்தப்பட மாட்டாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பியன்ஸா அமேரா. ஓகேங்களா. இதில் எல் பிலாங்ஸ் டு என்னது மைக்கோசியே இஸ் கால்ட் அஸ் யுசிலை இன் சவுத் தமிழ்நாடு அண்டு துறிஞ்சி இந்த நார்த்து தமிழ்நாடு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல பெயர்கள் ஒரே பிளான்ட்டுக்கு வைக்கிறாங்க. இப்பெயர்கள் உள்ளூர் மட்டும் வட்டார வழக்கு பெயராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் இவை உலகம் முழுவதும் என்னது பொதுவானவை அல்ல அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எடுத்துக்காட்டாக என்ன பார்க்குறோம், அல்பீசியா அமரா. இது வந்து தென் தமிழகத்தில் இதை எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உசிலைன்னு சொல்கிறோம், வட தமிழகத்தில் துறிஞ்சின்னு சொல்கிறோம். அப்போ குழப்பத்தை ஏற்படுத்துதா இல்லையா? அப்போ நம்ம சொல்ல முடியாது அதை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சயின்டிஃபிக் நேம் ஆர் என்னது பொட்டானிக்கல் நேம். இந்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சயின்டிஃபிக் நேம் ஆர் என்னது பொட்டானிக்கல் நேம். தமிழ் எழுதிங்க. அறிவியல் பெயர்கள் மற்றும் தாவரவியல் பெயர்கள். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறிவியல் பெயர்கள் மற்றும் தாவரவியல் பெயர்கள். கவனிங்க, ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸான் பர் த ஐசிஎன், அதாவது ஸ்பீசிஸ் ஜீனஸ் நேம், இது எல்லாமே அவங்க தான் கொடுக்குறது. கேன் ஹேவ் ஒன்லி ஒன் கரெக்ட் சயின்டிஃபிக் நேம். ஒரு சயின்டிஃபிக் நேம் தான் இருக்கும். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த ஸ்பீசிஸ் இஸ் ஆல்வேஸ் என்னது பைனாமியல். அதாவது ஜீனஸ் நேமும் ஸ்பீசிஸ் நேமும் உள்ளதான் பைனாமியல். அது கரோலஸ் லினேயஸ் தான் கண்டுபிடிச்சாரு, அவர் தான் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தீஸ் நேம்ஸ் ஆர் யூனிவர்சலி அப்ளைடு. எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா, லாட்டின், எல்னு லாட்டின். இட் இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் த பேடி. அதே போல் பாலினாமியல். பாலினாமியல் அப்படின்னா பல சொல் பெயரிடும் முறை, பாலினாமியல். இதில் பாலினாமியல் நம்ம சொல்லும்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. பாலினாமியல் இஸ் எ டிஸ்கிரிப்டிவ் ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட். அதாவது ஒரு தாவரத்தின் அடைமொழி வரையறையுடன் பல செல் பெயரிடும் முறை அமைந்திருந்தது. ஓகேங்களா.
of the plant. Example, Ranunculus, Catticibus, Retrophyllus, Pedunculus, இன்னொன்று என்னது Falcatis, Cal, Erecto, Facilis, Compositis. அதாவது Ranunculus, Callicifus, Retrophyllus, Pedunculus, Falcatis, Calo, Erecto, Folius, காம்போசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு கோப்பை வடிவ பின் வளைந்த புள்ளிகளையுடைய வளைந்த பூக்காம்பு, நிமிர்ந்த தண்டு மற்றும் கூட்டிலைகளை உடையவை ஒன்று பொருளாகும். இதுக்கு இவ்வளோ பேர் இருக்கு. இட் மீன்ஸ் என்னது, பட்டர் கப் ஷேப்புடு என்னது ரிஃப்ளெக்ஸ் செப்பல்ஸ் இருக்குது, வளைந்த ஃப்ளவர் ஸ்டால்க்கு பூக்காம்பு இருக்குது, எரக்ட் ஸ்டெம்மு நேர்கொண்ட தண்டு இருக்குது, காம்பவுண்ட் லீஃப் கூட்டி இலைகள் இருக்குது. ஸோ பாலினாமியல் சிஸ்டம் ஆஃப் த நேமிங் ஆஃப் பிளான்ட் இஸ் ரீப்ளேஸ்டு பை த பைனாமியல் சிஸ்டம். அதனால் அது நம்ம வந்து குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு பைனாமியல் சிஸ்டத்தை நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே வந்துடுறோம் அப்படின்னா பைனாமியல் சிஸ்டத்துக்கு வந்துடுறோம். இருசொல் பெயரிடும் முறை. இந்த இருசொல் பெயரிடும் முறையில் யாரெல்லாம் கொண்டு வந்தாலும் பாருங்கள். பைனாமியல் நாமன்கிளேச்சர் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்டு பை யார் இது கேப்ஸ்லார் புகிம். ஓகேங்களா. காஸ்பர்ட் என்னது பேகின் முதன்முறையாக இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. அதனை வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை கரோனஸ் லின்னேயஸ். ஓகேங்களா. கரோனஸ் லின்னேயஸ் அதனை என்ன அது நடைமுறைப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எ சயின்டிஃபிக் நேம் ஹேஸ் த என்ன இருக்கும் அதில் ஸ்பீசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 வேர்ட் அண்ட் அக்கார்டிங் டு த பைனாமியல் நாமன்கிளேச்சர். அதில் 2 பெயர்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேமு, இது கேட்பாங்க. செகண்ட் நேம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் எபித்தட், அது வந்து ஸ்பீசிஸ் நேம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், இப்போ மேங்கிஃபாரா இண்டிகான்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். மேங்கிஃபாரா வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம்னு சொல்லுவோம். இண்டிகா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் எபித்தட்னு நம்ம சொல்கிறோம். தி சிஸ்டம் இஸ் என்னது ஓகி ஈவன் நவ், இப்போதைக்கு நம்ம அதை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தர் சைட்டேஷன். ஆத்தர் சைட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆசிரியர் பெயர் சூட்டம். ஆசிரியர் பெயர் சூட்டம். ஆசிரியர் பெயர் சூட்டம் இதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கவனிங்க, ஆத்தர் சைட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இதில் திஸ் ரெஃபர்ஸ் டு வேலிட் நேம் ஆஃப் த டாக்ஸா. அதாவது ஒரு டாக்ஸாவுக்கு ஒரு வேலிட் நேம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அக்காம்பனிஷ்டு பை த யார் அதை கொடுக்குறா, அந்த தாவரத்தை கண்டுபிடிச்சி ஆத்தரே கொடுக்குறாரு. அந்த தாவரத்தை கண்டுபிடிச்ச ஆத்தரே அதை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதில் கவனிங்க, ஆத்தர் நேம் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆசிரியர் பெயர் சூட்டல். ஒரு தாவரத்தினுடைய முதலில் முறையாக இனம் கண்டறிந்து ஐடென்டிஃபை பண்ணி பெயரிட்டு விவரித்த ஆசிரியருடைய பெயரை சுருக்கமாக 2 சொல்லில் சொல்கிறோம் அப்படின்னா, இது எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா சொலானம் அமெரிக்கானம், நைக்ரம் எல்னு சொல்கிறோம். நைக்ரம் வந்து பார்த்தா தாவரத்தினுடைய பெயரில் ஆசிரியரின் பெயர் என்னது சுட்டம் ஒருவராக அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. ஒருத்தர் ஆர் என்னது மோர் தென் 1 பர்சன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் ஆத்தர் பாருங்களேன். ஒரே ஒரு ஆத்தர் மட்டுமே அந்த தாவரத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பெயரிட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து சிங்கிள் ஆத்தர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தோன்னா பித்தசோபியம் சினரேரியம் பென்த்து, அது வந்து பெந்தம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதே போல் மல்டிபிள் ஆத்தர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மல்டிபிள் ஆத்தர்ஸ்னால் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 2 அல்லது என்னது அதற்கு மேற்பட்ட ஆசிரியர்களால் முறையாக பெயரிடப்பட்டு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தால் அவர்களின் பெயரை இருசொல் பெயரை சொல்கிற இறுதியில் ஷார்ட் ஃபார்மில் சுருக்கமாக எழுத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்ஃபினியம் விஸ்கோசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹாக் எஃப் ஈட் அப்படின்னு முடிச்சிருப்போம், தாமஸ்னு முடிச்சிருப்பாங்க. அதாவது டால்ஃபினியம் விஸ்கோசம் ஹூக் எஃப் இட் தாமஸ். ஸோ இந்த ஆசிரியரோட இந்த ஆத்தரோட பெயரை வந்து பார்த்தீங்கன்னா என்னது முறையாக நம்ம வந்து எப்படிலாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த டேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ லின்னேயஸ் அப்படின்னா நம்ம ஷார்ட் ஃபார்மில் எல்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஜார்ஜ் பெந்தம் அப்படின்னா பென்த்துன்னு கொடுத்துருவோம், BENTH. வில்லியம் ஹூக்கர் அப்படின்னா ஹூக்கு நம்ம கொடுப்போம். ராபர்ட் ப்ரௌன் அப்படின்னா நம்ம எப்படி கொடுப்போம், RBR. JB லாமார்க் அப்படிங்கிறத ஷார்ட்டாக LAMKன்னு கொடுப்போம். APD கேண்டோல் அப்படிங்கிறத DC நம்ம கொடுப்போம். வேலி அப்படிங்கிறது வால் நம்ம கொடுப்போம். அப்புறம் ஆல்போஸ்டி காண்டோல் அப்படிங்கிறது ADC அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருப்போம்.
ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த லெசன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் டுடே செஷனில். நெக்ஸ்ட் இதில் 5.5ல் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் எய்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்கை கன்க்ளூஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகான டாப்பிக்ங்கிறதுனால உங்களுக்கு தமிழ் போத்து பைலிங்குவல்லே நான் கிளாஸஸ் எடுத்திருப்பேன். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.